வணக்கம். இன்னைக்கோட வீடியோவில் நம்ம சூப்பர் அண்ட் ஈஸியான ஒரு இட்லி அண்ட் தக்காளி குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்போ நம்ம தக்காளி குழம்பு பண்ணுறதுக்கு நான் குக்கரில் தான் நான் பண்ண போகிறோம். அதில் ஒரு 4லேருந்து 5 தக்காளி நல்லா சாப் பண்ணி கட் பண்ணிக்கிங்க. காரத்துக்கு ஒரு மிளகா கட் பண்ணி போட்டுக்கிறேன். நான் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு, தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு இதில் நான் குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். கலருக்கோஸ்கரம் நான் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5லேருந்து 6 ப்ரெஷர் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம இது கடைஞ்சிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, ஜீரை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா தாளித்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி குழம்பு இதில் ஆட் பண்ணிக்கின்னு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்கினாங்க. கொதித்து அப்புறம் சூப்பரான ஒரு இட்லிக்கு டேஸ்டியான ஒரு தக்காளி குழம்பு